மாளிகையில தான் நாங்கள் ராப்பகலா இருக்கிறவர்கள். உம்முடைய சமூகம் தான் எங்களுக்கு இன்பமானது. எத்தனை பேர் சொல்லக்கூட உம்முடைய சமூகம் தான் எனக்கு இன்பமானது. உம்முடைய பிரசன்னம் இல்லாம நான் ஒரு நாளும் வாழக்கூடாது. உம்முடைய சந்தோஷம் இல்லாம ஒரு நாளும் வாழக்கூடாது. எத்தனை பேர் சொல்லக்கூட எனக்கு இன்றைக்கு உம்முடைய சந்தோஷம் வேணும். நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன். நான் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான் பார்த்து 1 கொரிந்தியர் 15:14 சொல்லுகிறான், கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, எங்களுடைய விசுவாசமும் விருதா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் எல்லாம் விருது, என்னுடைய விசுவாசமும் விருது. அதுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகிறான். எத்தனை பேர் சொல்லக்கூடும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால் என்னுடைய பிரசங்கம் விருதல்ல, என்னுடைய விசுவாசம் வீணல்ல, என்னுடைய பிரசங்கம் கிரியை செய்யும், என்னுடைய விசுவாசம் கிரியை செய்யும். எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஓ இயேசு உயிர்த்தெழுந்தபடினால என்னுடைய பிரசங்கம் என்னுடைய விசுவாசம். கம் ஆன், எத்தனை பேர் சொல்லக்கூடும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் கிரியை இல்லை. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் என்ற விசுவாசம் கிரியை உள்ளது. என்ற விசுவாசம் அற்புதம் செய்யும். என்ற விசுவாசம் ஆராதனை செய்ய வைக்கும். என்ற விசுவாசம் தேவ மகிமையை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்லக்கூடும் தேவனே என்னுடைய விசுவாசம் விசுவாசம் என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எனக்கு, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எனக்கு. எத்தனை பேர் சொல்லக்கூடும் என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவினால எனக்கு. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எல்லாரும் கையை எழுதி சொல்லுமா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். சொல்லுவோம் ராஜா, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுவோம் இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். சொல்லுவோம் இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, என் பலனே, கோட்டையே, என்னுடைய கோட்டை. உங்களை ஆராதிக்கிறோம். நீங்க மறைவிடம். ஆராதனை ஆராதிப்போ சொல்லக்கூடும் ஆண்டவரே இது உம்முடைய மகிமை, உம்முடைய மாளிகை, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ஆலயம், இது உம்முடைய வீடு. தேவனே இந்த இடத்துல நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே
தேவனே, நான் மகிழ்ச்சியோட நான் போகணும். இந்த இடத்துல நான் நம்பி வந்திருக்கிறேன். இது உம்முடைய பெத்தேல். இந்த இடத்துல எனக்கு தேவையான ஆகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு தேவையான விடுதலை இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு தேவையான அபிஷேகம் இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு தேவையான சந்தோஷம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லக்கூடிய தேவனே, நான் நம்பி வந்த மனுஷன், நான் நம்பி வந்த மனுஷன். கமான், எத்தனை பேர் சொல்லக்கூடிய எங்கும் நிறைந்தவரே, நீர் யெகோவா எல்லோஹிம். இந்த இடத்துல நீர் நிறைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் நீதியே யெகோவா சேக்கேனு ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா சேக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம், ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு எல்லாரும் அவரை ஆராதிப்போம். சொல்லுமா? எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோஹி, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே, எங்கள் நீதியே யெகோவா சேக்கேனு ஆராதனை உமக்கே. சொல்லுமா? எங்கள் நீதியே யெகோவா சேக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான்
ஆராதனை இயேசுவே. அப்பா அப்பா என் தஞ்சமே, நீர்தா என் கோட்டை, நீர்தா எங்கள் தஞ்சமே, நீர்தா எங்கள் கோட்டை, சோர்ந்திடும் நேரம் தாங்கிட உந்த கிருபைந்தவரே, சோர்ந்திடும் நேரம் தாங்கிட உந்த கிருபைந்தவரே. எங்களுடைய கைகளை ஏற்றி சொல்லுவோமா? நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே, நீதான் என் தஞ்சமே, நீதான் என் கோட்டையே. துன்ப நேரம் தூக்கி எடுத்து தோளில் சுமப்பவரே, துன்ப நேரம் அப்பா தூக்கி என்னையா தோளில் சுமப்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அவரை பார்த்து சொல்லுவோமா? உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை. நீர்தான் என் தஞ்சமே, நீர்தான் என் கோட்டையே, நீர்தான் என் தஞ்சமே. எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஐயா? நீர்தான் என் கோட்டையே, சோர்ந்திடும் நேரம் தாங்கிடவும் கிருபைந்தவரே, சோர்ந்திடும் நேரம் தாங்கிடவும் கிருபைந்தவரே, உமக்கே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை இயேசுயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உங்களுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். நீங்க ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீங்க கர்த்தாதி கர்த்தர், அதனால உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆவியோட உண்மையோட முழு பலத்தோட முழு இருதயத்தோட இந்த தெய்வமே உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம், நீர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால நான் உம்மை ஆராதிக்கிறேன். மாமிசத்தில் உம்மை ஆராதிக்க முடியாது, உலகத்தால் உம்மை ஆராதிக்க முடியாது. ஆவியாய் இருக்கிற தெய்வத்தை ஆவியினால தான் ஆராதிக்க முடியும். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம் ஆண்டவரே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால உம்மை நான் ஆராதிக்கிறேன். முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எத்தனை சொல்லணும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே கைகளை சொல்லுமா ஆராதனை 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 அருமையான விசுவாசியே தேவனுடைய பர்வதம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால நம்மை ஆராதிக்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தினால உம்மை நான் மாமப்படுத்துறேன் ஆண்டவரே எங்களை நீர் ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல எங்களை ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா ஒரு எலிசா என்ற வேளையில் ஆயிரக்கணக்கான எதிரிகள் அவங்க சூழ்ந்திருந்தாங்களாம் அவன் விசேஷ ஆவி பெற்றபடினால அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் அவனோடு இருந்தவர்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில விசேஷ ஆவி நீ நான் பெற்றிருக்கிறபடினால நம்முடைய தேவன் நம்ம விசேஷமா தான் ஆசீர்வதிப்பார் விசேஷமா தான் நம்ம வழி நடத்துவார் விசேஷமா தான் கர்த்தர் காரியத்தை செய்வார் ஓ நீ நான் காத்த காண மாட்டோம் மழையை காண மாட்டோம் இருளை காண மாட்டோம் வாய்க்கால வெட்டுகிறோம் என்னுடைய கர்த்தர் காரியங்களை செய்கிறார் நீர் எங்களை பார்க்கிற ஆண்டவர் நீர் எங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நீர் எங்களுடைய பெருமூச்சுகளை எண்ணி பார்க்கிற ஆண்டவர் நீர் செய்ய நினைச்ச காரியம் தடபடாத ஆண்டவர் மலையானாலும் தடபடாது மாண்டவரே சிலையானாலும் தடபடாது என்னுடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைச்சது தடைபடாது எத்தனை பேர் சொல்ல தடைபடாது நீர் அண்ட சராசரங்களை படைச்ச ஒரு ஆண்டவர் நீர் இருக்கிறவராக இருக்கிற ஆண்டவர் நீர் செயலில் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர் நீர் செய்ய நினைச்சது தடபடாத ஆண்டவர் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அதனன் காலத்தில் அதனன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நீர் செய்து முடிப்பீர் செய்து முடிப்பீர் செய்து முடிப்பீர் நம்புகிறோம் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறவர் எத்தனை நம்புறீங்க இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெரிய கைகளை தட்டி ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட உறவாடுகிறவர் தொடர்ந்து எங்கள் வழி நடத்துங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் பெரிய கைகளை தட்டி இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுங்க மேலும் கடந்து செல்வோம் போலாம் இருக்கு வேத புத்தகத்தை கடந்து செல்வோம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உங்கள் விசுவாசமும் விருதா. பவுல் சொல்றான் பாத்து, கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்காவிட்டா எங்களோட பிரசங்கமும் என்னவா விருதா. அதே நேரத்துல உங்களோட விசுவாசம், அதாவது அவன் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறபடினா சொன்னா, நாம் பண்ணுகிற இந்த பிரசங்கம் விருதா, அது ஒன்றும் இல்லாம போகுதா. அதே வேளையில நீங்கள் விசுவசித்திருக்கிற உங்களோட விசுவாசமும் குறைஞ்சிருக்கிறா, விசுவாசமும் விருதா, அது ஒன்றும் செய்யாம போகவில்லையா. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், அப்ப அவர் உயிர் தெழுந்தது உண்மையா இருக்கிறபடினால எங்களோட பிரசங்கமும் விருதா இல்ல, உங்களுடைய விசுவாசமும் விருதா இல்ல. பக்கத்து பாசம், உங்க விசுவாசம் விருதா இல்ல. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒரு நாளும் கிடைக்காம போகாது. நீ விசுவசித்த காரியம் உனக்கு உண்ட விசுவாசப்படி என்ன செய்யும், ஆகும். ஏன்? கிறிஸ்து உயிர் தெழுந்தபடினால். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார்? பாருங்க, உலகமே அங்கே பார்க்கிறோம் விசுவசிக்குது கிறிஸ்து பிறந்தார் என்று. உலகமே விசுவசிக்க கிறிஸ்து மரித்தார் என்று. உலகமே விசுவசிக்குது கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று. இன்னைக்கு உலகம் முழுதும் யூதர்களா இருக்கலாம், எந்த மனிதர்களா இருந்தாலும் கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி என்ன செய்திருக்கு, விசுவசிக்குது. அவர்களே விசுவசிக்கிறார்கள் என்றா உங்களுக்கும் எனக்கும் இயேசுடைய ரத்தத்தாலும் மீட்கப்பட்ட எங்களுக்கு, விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒருவரும் செல்ல தேவையில்லை. நாம கண்டு விசுவசிக்கிறவர்கள் இல்ல, காணாமல் விசுவசிக்கிறபடினால எங்கட விசுவாசம் விருதாய் போகாது. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்தை கையை கொடுத்து சொல்லு, உண்ட விசுவாசம் இன்றைய நாளிலிருந்து விருதா போகாது. உண்ட விருப்பம் இன்றைய நாளிலிருந்து நிறைவேறாமல் போகாது. நீ எதிர்பார்த்த காரியம் உண்ட வாழ்க்கையில நடக்காமல் போகாது. நீ தேவனுடைய சித்தத்தின்படி எதையாவது கேட்டால் அது நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் சொல்லுறீங்க? கமான், எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே இன்றைய நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன், என்ற விசுவாசம் விருதாகாது. நான் பிரசங்கம் என்ற என்ற பிரசங்கம் விருதாகாது. ஏனென்றால் எனக்காக நீர் மரித்து உயிர் தெழுந்தபடியால். எத்தனை பேர் உயிர் தெழுதலை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து பாசல், ஏய் இயேசு உயிர் தெழுந்தவர், அதை நம்பு. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறபடினால உங்களோட விசுவாசம் விருதாகாது. என்னத்தை குறித்து நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே ஒரு பெரிய ஆலயம், விருதாகாது. குழந்தை இல்லாதவர்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவீர், விருதாகாது. வீடு இல்லாதவன், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வருவன், ஆண்டவர் அந்த விசுவாசத்தை விருதாக்க மாட்டான். விசா இல்லாதவன், ஆண்டவர் அந்த விசாவை ஆண்டவர் கொடுப்பார். என்ன உண்ட வாழ்க்கையில நீ எதிர்பார்த்து விசுவசிக்கிறியோ, கர்த்தர் உண்ட வாழ்க்கையில செய்வார் என்று விசுவசிக்கிறியோ, அந்த காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினால உண்ட விசுவாசம் வேலை செய்யும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிற விசுவாசத்தை எதை கிரியை செய்ய வைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த வல்லமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய வைக்குது. எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்கு தேவையான விசுவாசம் எனக்குள்ள இருக்கு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள வருகிற போது எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்யும். எத்தனை நம்புறீங்க கிரியை செய்யும்? அல்லேலூயா. சில பேர் கையை கட்டி கொண்டு இருக்காங்க, கட்டி கொண்டு உன்னையே கட்டுது சந்திர. நான் பார்க்கிறேன், சில பேர் கையை கட்டி கொண்டே இருக்கிறாங்க. பைபிளை ஒரு திறக்காத, பைபிளை மூடல. என்னடா அதை வச்சுதான் சில பேர் கை தட்டாம சாட்டு சொல்றது. வேதத்தை அவன வாயில வை. சிலர் ரகசியமா ஐயோ ஏதோ பரிசுத்துவாங்க, இங்க உண்ட பரிசுத்தத்தை கொண்டு குப்பையில வை. கர்த்தருக்கு கனத்தை செலுத்து. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து மரிச்ச போது எல்லாம் முடிஞ்சதுதான் இருந்துச்சு, பிசாசு எல்லாம் முடிஞ்சது இருக்கு. ஆனா அப்பதான் அது ஆரம்பிச்சு. என்ன? ஆண்டவர்ட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் என்னென்ன காரியங்களை செய்து முடிக்கணும், அந்த கிருபையினுடைய காலம் அப்பதான் தொடங்கிச்சு. பிசாசு நிச்சயம் முடிஞ்சது. அதனால பிசாசு கைதட்டி ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தது. திடீர்னு பார்த்தா ஒருவர் எழுப்பிட்டார். அவர் எழுப்பினபடினால அது வலுவிழக்கப்படிச்சு. இன்னைக்கு நல்லா சொல்றோம், பாதாளத்தின் வாசல் ஏன் சபையை மேற்கொள்ளாது? இயேசு உயிர்த்தெழுந்தவராய் சபையில் இருக்கிறபடினால. அதனால இந்த உலகத்துல எல்லா செய்திக்கும் பிசாசு பேசாம இருக்கும். ஆனா உயிர்த்தெழுந்த செய்தியை பிசாசு கேட்க விரும்பாது. ஏன்? கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால எங்களுக்கு கிடைச்ச நன்மை என்பதை என்ன என்பதை நீங்களும் நான் அறிஞ்சிட்டா
நீங்களும் நானும் அங்கே பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்து பிசாசின் வல்லமை எல்லாத்தையும் உறிஞ்செடுத்த படியால லூக்கா சுவிசேஷம் 10:19 ஆண்டவர் சொல்றார், சர்ப்பங்களை தேள்களையும் என்ன செய்வீங்க? ஏன் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. ஆனா பிசாசுக்கு என்ன இல்ல? அந்த சர்ப்பத்துக்கு என்ன இல்ல? இப்ப நல்லா சொல்ற, இந்த பிளாஸ்டிக் பாம்புக்கு வல்லமை இல்ல. இந்த பிளாஸ்டிக் பாம்பை கண்டு கூட ஒரு மனுஷன் பயப்படுறான். ஆனா நீ நானும் பேய் கண்டு பயப்படுற அளவுக்கு பிசாசுடத்தில் ஒரு வல்லமையும் இல்லாதபடி என்று ஆண்டவர் உயிரோடு எழுந்து அதனுடைய சகல வல்லமைகளை உறிந்தெடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10 சொல்றார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுவீர்கள், மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்து, ஒன்றும் உங்களை சொல்லு, ஒன்றும் எங்களை பக்கத்துல சொல்லு, ஏய் ஒன்றும் என்ன செய்யாது. சரி, பாம்பு மாதிரி நான் காட்டுறேன், பேய் கொண்டு வந்து காட்டுது, நீங்க என்ன சொல்லணும்? ஏய் பிளாஸ்டிக், அது கடிக்காது. அத போய் பாம்பை தெரியாதவனுக்கு காட்டி மீசை நீ நான் சொல்ல முடியும். எனக்குள்ள இருக்கிறது திரும்ப சொல்ல, I have the resurrection power. என்ன அப்படியா சொல்றோம்? எனக்குள்ள என்ன இருக்கு? உயிர் தெழுந்த சொல்லு, எனக்குள்ள என்ன இருக்கு? எல்லாம் பக்கத்துல சொல்லு, எனக்குள்ள என்ன இருக்கு? ஏய் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? அப்படி நெஞ்சில சொல்லு, உனக்குள்ள உயிர் தெழுந்த வல்லமை இருக்கு. இந்த வல்லமை இருக்கிறபடினால நீ சர்ப்பத்தை மிதிக்கலாம், தேளை மிதிக்கலாம், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளலாம். இதுக்குரிய அதிகாரத்தை கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தபடினால நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? இந்த உலகத்தில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தா, அது நம்முடைய விசுவாசம். நாம கேட்கிற இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறீங்க, நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம், இது விருதா இல்லாதபடிக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. ஏனென்றா இந்த பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்க வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வார்த்தையில இருக்கிறபடினால் எங்களுடைய பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். the same way நீங்க கேட்கிற இந்த வார்த்தையினால வருகிற விசுவாசம் அது உயிர் உள்ளதா இருக்கு. என்ன விசுவாசம்? இயேசு உயிர்த்தெழுந்தபடினால சர்ப்பங்களை, தேள்களை, சத்துருடைய பிளத்தா சொல்லுங்க, சத்துருடைய சொல்லு, சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள இதோ நான் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறாரே. உன்னிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. வியாதியை மேற்கொள்ற அதிகாரம் உன்னிட்ட தான் இருக்கு. வறுமையை மேற்கொள்ற அதிகாரம் உன்னிட்ட தான் இருக்கு. எதிரியை மேற்கொள்ற அதிகாரம் உன்னிட்ட தான் இருக்கு. சத்துருடைய காரியங்களை எல்லாம் ஜெயிக்கிற அதிகாரம் உன்னிட்ட தான் இருக்கு. அது பரலோகத்திலே எல்லாம் எதிர்வர் செல்லக்கூடும். கர்த்தர் எனக்கு அதை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரெசரக்ஷன் பவர், அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அங்கே கொள்ளியில நெருப்பு போட்டு அந்த நெருப்பில கொள்ளிய போட போட பற்றி எரிகிறது போல கேட்கிற வசனத்தினால உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. அதனால தேவ ஜனமே, இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று விசுவசிக்கிற ஒருவரும் உலகத்தில் நீங்களும் நானும் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. 1 யோவான்ல 3ஆம் அதிகாரம் 8 சொல்லுது, பிசாசின் கிரியையை அழிக்க அவர் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியை 2000 ஆண்டுகளுக்கு முதல் கல்வாரி மேட்டிலே என் ஆண்டவர் தன்னுடைய சிலுவையினால அதை அழித்தாயிற்று. முதல் பாவம் மரத்தினால தோன்றினது போல அங்கே 2வது ஆதாமைய இயேசு கிறிஸ்துனால சிலுவை மரத்தினால பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டாயிற்று. அதனாலதான் கிருபைக்கு நீங்கள் உட்பட்டிருக்கிறபடினால், நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் உட்படாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் பாவம் செத்ததாய் காணப்படுகிறது. பக்கத்துல சொல்லு, பாவம் அப்படியா இருக்கு எனக்கு சொல்லுங்க. பாவம் உங்களுக்கு அப்படியா இருக்கு? பாம்பு உயிர் உள்ளதா செத்ததா? நீங்க பார்க்கிற பாம்பு உயிர் உள்ளதா செத்ததா? எல்லாரும் சொல்லு, செத்தது. நீங்க பார்க்கிற பாவம் உயிர் உள்ளதா செத்ததா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தபடினால பாவம் செத்தது. பாவத்துக்கு பலன் இல்ல. பாவத்துக்கு ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா மரணத்துடைய கூரை இயேசு முறிச்சிட்டார். ஏன்? மரணத்துடைய கூர் பாவம், பாவத்துடைய பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறபடினா அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில பாவம் உயிரற்றதா இருக்கு. பாவம் நினைச்சதை நீ செய்யல, இயேசு நினைச்சதான் நீ நானும் செய்ய போறோம்.
நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஏதோ அதுதான் இந்த வாழ்க்கையில நடத்த கிடைக்க போது, அதுதான் இந்த வாழ்க்கையில நிறைவேற போகுது. அதனால நான் சொல்லணும், உன்னை பலப்படுத்துற இந்த நாளில இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, எபேசியர் 1:19 சொல்லப்படுது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான் நம்மிடத்துல இருக்கு. தாம் கிறிஸ்து இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பித்து அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் அளவின் படியே இப்ப உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது சாதாரண ஆர்டினரி பவர் அல்ல. எத்தனை பேர் சொல்லக்கூடும், எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசு கிறிஸ்துடைய கமான், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கு. நீ விசுவாசிக்கணும். இந்த பிளாஸ்டிக் பாம்பை காட்டி விரட்டின காலம் போயிடுச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எத்தனை பேர் சத்தியம் உங்களை? எத்தனை சொல்லக்கூடும், இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரத்தால வந்த உயிர்த்தெழுதல் என்னை பூரணமாய் என்ன செய்து விடுதலை ஆக்கிட்டு. எப்படி? ரோமர் 8:1 சொல்லுது, ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவருடைய பிரமாணத்திலிருந்து முற்றிலும், எல்லாரும் சொல்ல என்னது, முற்றிலும் விடுதலை ஆக்கிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி? மரத்தில இயேசு நமக்காக தூக்கப்பட்டபடியால் நீங்களும் நானும் விடுதலை ஆகிறோம். நேற்று கரலனை சொல்லி பிரசங்கம் பண்ணது, நீ நானும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினால் மீட்கப்பட்டுட்டோம். அப்ப சத்துரு இன்னைக்கு செத்ததாத்தான் இருக்கு, அவடத்துல ஒன்றுமே இல்ல. வேதம் சொல்லுது, நமக்கு எதிரிடையாய் இருந்த சுவரை, எபேசியர் 2:15 சுவரை தகர்த்தறிந்து, எல்லாரும் சொல்ல என்ன அறிஞ்சு, அதனுடைய ஃபவுண்டேஷன் கூட இல்லை, அதுல ஒரு கல்லு கூட இல்லை. பிசாசு உனக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு இடையில போட்ட அந்த நடிச்சுவரை இயேசு உயிர்த்தெழுந்தபடினால அதை தகர்த்தறிந்து போட்டாராம் ஆண்டவர். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கார முள்ளு பிள்ளைக்கு குத்தினா அந்த கார மரத்தை வேரோட புடுங்கிடுவாங்க, அதை தகர்த்தறிவாங்க. சில இடத்துல சில வீடு பழைய வீடுண்டா பாம்புகள் இருக்குதுன்னு சொன்னா வீட்டை தகர்த்தறிவாங்க. என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இடையில இருந்த எதுவோ பிரிவினையான நடிச்சுவர் எதுவோ, பாவமோ சாபமோ பிசாசுடைய காரியமோ எதுவோ, கமான் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் என்னுடைய இயேசு கிறிஸ்து தகர்த்து தகர்த்து. அந்த தமிழ்லாம் நல்லா இருக்கு. என்ன செய்தவரா? தகர்த்தெறிஞ்சாராம். அப்படி நீங்க போய் பார்த்தாலே அதுல ஒரு இடவெளி இருக்காது, ஒரு சின்ன கல்லு கூட இருக்காது. அட இப்படி எனக்கும் ஆண்டவருக்கு இடையில இப்படி ஒரு இடவெளி இருக்காது. பக்கத்து பாசு சிலுவை மரத்துல இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தபடினால எங்களுக்கு இடையில இருந்த எல்லா பிரிவினை சுவரையும் ஆண்டவர் தகர்த்து இருதரத்தாரையும் இந்த வேளையில தேவன் என்ன செய்தார்? ஒப்பனவாக்கி இருக்கிறார். எபேசியர்ல சொல்லும் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிறோம். ஏன்? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாம காரணராய் இருக்கிற அந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கிற குடும்பத்தை என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினால இணைச்சு வச்சிருக்கிறார். பக்கத்து பாச உனக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்கு. இந்த பூமியில உங்களுக்கு சில வேளையில ஒருவரும் இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் இருக்கிற உங்க குடும்பம் உன்னை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கு. அதனால பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு, பிலிப்பியர் 1:22, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் சாவு ஆதாயம்? மரணமே உன்னுடைய கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எனக்கு ஆதாயம். ஏன்? மரணத்தை என் ஆண்டவர் எசாயா 25:8 படி ஜெயமாய் விழுங்கி என்னுடைய முகத்தில் இந்த வடிகிற கண்ணீரை கர்த்தர் துடைத்து என்னுடைய நிந்திய பூமியில இராதபடி முற்றும் நீக்கி போட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவன் கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உலகத்திலேயே ஜாதியில கட்ட ஜாதி நம்பா ஜாதி. அது எதண்டா? இந்த வேதத்தை நம்பாதோம். அதெல்லாம் நீங்க கேட்கணும், நீங்க என்ன ஜாதியில நீங்க பொம்பளை எடுக்கிறீங்க, என்ன ஜாதியில ஆம்பளை எடுக்கிறீங்கன்னா நம்பா ஜாதி வேணாம். இந்த வேதத்தை நம்பு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? அவர் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால் அது அவர்களுக்கு பலன் செய்யல. ஆனா நாங்களோ விசுவாசத்தோட கேட்டோம், அது நமக்கு என்ன செய்யுது? எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்கிறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், பிசாசுடைய கிரிகளை ஆண்டவர் அடிச்சுட்டா நம்பு. வசனம் அப்படிதான் இருக்கு. எதிரடியா இருந்த சுவரை தகர்த்தெறிச்சிட்டார் நம்பு. நமக்கு எதிரடியா இருந்த கையெழுத்தை குலைத்து, கொலோசியர்ல சொல்லுது, கொலோசியர் 2:14-15, நமக்கு எதிரியா இருந்த கையெழுத்து, முந்தைய சொல்லியிருக்கிறோம், நமக்கு எதிரடியா இருந்த கையெழுத்தை குலைச்சு, நமக்கு மரணம் என்ற இருந்த கையெழுத்து, பாவம் மேற்கொள்ளும் என்று சொல்லி இருந்த கையெழுத்து,
இதை நீ மீறினா இப்படி தண்டனை வரும் என்று சொன்ன அந்த கையெழுத்து, நியாய பிரமாணத்தை மீறினால் வருகிற சாபமாகிய கையெழுத்து, இது எல்லாத்தையும் என் ஆண்டவர் குலைத்து அந்த கையெழுத்தை எங்க வச்சிருக்கிறார்? சிலுவையில ஆணி அடிச்சு சிலுவையில வச்சிருக்கிறார். ஏனென்றா ஆண்டவரை தவிர வேறு யாரும் அந்த சிலுவையில இருந்து அதை எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால நமக்கு பரம்பரை சாபம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. உனக்கு விரோதமாய் பெல்லி சூனியம் செய்தாலும் செய்தவன் தான் சாவான், நீ சாக மாட்டேன். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு ஒரு பார்வையில உண்ட பாதபடியில பாம்பு செத்ததா இருக்கு, உன்னுடைய பாதபடியில சர்ப்பம் செத்ததா இருக்கு, உன்னுடைய பாதபடியில உலகத்தில் இருக்கிற தேள்கள் செத்ததா இருக்கு, உன்னுடைய பாதபடியில இருக்கிற சத்துருடைய சகல காரியங்களும் உனக்கு செத்ததா இருக்கு. எத்தனை பேர் சொல்லுங்க? செத்ததா இருக்கு. ஆக ஒன்று மட்டும்தான் உயிர் உள்ளதா இருக்கு, அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு உயிரோட இருக்கிறவர் அதான் நம்முடைய ஃபைட்டா இருக்கணும். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்து உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. அவன் மரித்த பின்பு அவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இல்லை. நம்முடைய ஆண்டவர் மரித்தார், உயிரோடு இருக்கிறார். அதனால் அவருடைய வார்த்தை உயிரோடு அவர் இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தை எப்பொழுதும் உயிர் உள்ளதாக இருக்கு. அதனால யோவான் 6:61 சொல்லு, அவருடைய வார்த்தை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கு. செத்ததுக்கு ஆவி இல்லை, உயிர் உள்ளதுக்கு ஆவி இருக்கு. எத்தனை சொல்ல இந்த சபைக்கு ஆவி இருக்கு, எனக்கு ஆவி இருக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவி இருக்கு. எல்லாருக்கும் யார் இருக்கு? ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க ஆவியானவர் இருக்கிறார்? அதனால அருமையான தேவச்சனமே, நீ உன்னை குறித்து யோசிக்காத, சாவு குறித்து யோசிக்காத. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும் எபிரேயர் 2:14 சொல்றார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைப்பட்டிருக்கிற யாவரையும், எல்லாரும் சொல்லு, அடிமைப்பட்டிருக்கிற. அப்ப உங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாவரையும் அவர் மீட்க விடுதலையாக்கும்படிக்கு அப்படி ஆனாரா? அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாரா? அடுத்து சொல்லப்படுது மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவன். I love that word. Think about it. மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். வாசிங்க அந்த வசனத்தை 2:15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, தமது என்னத்தினால? மரணத்தினால அழிக்கும்படி. அப்ப இயேசு மரிச்சாரோ? விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். இயேசு மரித்தார். எதனால மரிச்சதுக்கு காரணம் என்ன? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை. அப்ப இயேசு பொய் சொல்லுவாரா? எத்தனை நம்புறீங்க மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவரை எந்த இயேசு அழிச்சிருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெறுமன பிளாஸ்டிக் பாம்பு தான், ஜீவன் இல்லை. இன்னைக்கு பிசாசுடைய கிரியைகள் இல்லை, பிசாசுக்கு ஜீவன் இல்லை, அது கிரியை செய்ய முடியாது. ஏன்? ஆண்டவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தின் மேல ஊற்றினாராம். 53:10-12 சொல்லுது. அவருடைய ஆத்மாவை மரணத்தின் மேல ஊற்றினபடினால் மரண இருளில இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டோம். எங்கள் மேல அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அதனால நமக்கு மரணம் இல்லை. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இயேசு உயிர்த்தெழுந்தபடினால உனக்கும் எனக்கு மரணம் இல்லை. நாம இந்த இடத்தை விட்டு தற்காலிகமாய் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்தை போறோம். அது இயேசுவினால வந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முந்தி பார்க்கிற போது மரணத்தின் அதிகாரியான பிசாசானவன் இயேசு வரும் வரைக்கும். ஏன்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் ஆதாம் இடத்தில் கொடுக்கப்பட்டது முதல். அவன் இங்கே பார்க்கிறோம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால் அவனே மரணத்தை தெரிஞ்சு கொண்டான். தேவன் கொடுக்கல. ஆண்டவர் முதலே சொன்னார், இதனை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் கொடுக்கல, அவனா புசித்து கீழ்ப்படியாமையினால புசித்து அவனே அதை தெரிஞ்சு கொண்டான். ஆண்டவர் அதை வச்சதுக்கு காரணம், பிசாசு ஆண்டவர் மரணத்துக்கு உட்படுத்தணும், ஆண்டவர் பிசாசு நித்தியாங்கில கட்டவணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஏதேனில அந்த காரியத்தை வச்சா. ஆனா அந்த மனுஷனோ இயேசு தேவன் எனக்கு பொய் சொல்றாருன்னு தேவன் மேல விசுவாசம் வைக்காமல் சத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அங்கே மரணத்தை அவன் தெரிந்தபடினால மரணம் அவனை ஆண்டு கொண்டது. மறிக்க வேண்டிய பிசாசு தப்பினான், ஆனா மறிக்க கூடாத மனுஷன் தப்பிட்டான், செத்துட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் மறிக்க கத்தரங்கள் அழைக்கல. உங்களை நானும் என்னையும் எந்த கத்தர் அழைச்சது அநேகம் பேரை உயிர்த்தலை பண்ணுவீங்க. எத்தனை பேர் சொல்லக்கூடாது? அதுக்கு தான் என்னுடைய கத்தரங்கள் அழைச்சவர் எத்தனை பேர் தெரியும்? நீ உண்ட கையில தான் இருக்கு.
இன்னைக்கு ஆண்டு சொல்ற ஆசீர்வாதத்தை ஜீவனை உன்னுடைய கையில வைக்கிற, மரணத்தை ஜீவனை உன்னுடைய நாவுல வைக்கிற. தெரிஞ்சுகொள், தெரிஞ்சுகொள். அருமையான தேவஜனமே, அன்றைக்கு பிசாசானவன் எடுத்த மரணம் அங்கே பாவம் செய்யாதவர்களையும் அது என்ன செய்து கொண்டது? ஆண்டு வந்தது. ஒரு ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாய் பாவம் செய்யாதவர்கள் மேலே அந்த மரணம் ஆண்டு கொண்டு வந்தது. ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசு வந்த பின்போ பாவம் செய்யாத ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் அந்த மரணம் வராதபடிக்கு என்னுடைய கர்த்தரே அதை ஏற்பட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். இன்றைக்கு மரணத்தின் அதிகாரி பிசாசு அல்ல, மரணத்தின் அதிகாரி என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற என்னுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்லக்கூடாது? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தான். அதனால மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவருடைய கையில் இருக்கு. நீங்களும் நானும் பாதாளத்துக்கு அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால் மரணமே உன்னுடைய கூறுங்க, அது முடிச்சிச்சு. பாதாளமே உன்னுடைய ஜெயமங்க. பாதாளத்துக்குரிய திறவுகோல் இயேசுவிடத்தில் இருக்கு. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடினால நமக்கு பாதாளம் இல்லை. நாங்க பெற்ற நித்திய ஜீவன், everlasting life, நித்திய ஜீவன், இன்டர்னல் லைஃப், அங்கே நாங்க நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், முடிவில்லாத ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதனால கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவனுக்கு மரணமே இல்லை. விசுவாசி, உனக்கு மரணம் இல்லை. அதனால தான் சாவு நமக்கு ஆதாயம். அதிகமா இந்த இடத்து போக நான் வாஞ்சிக்கிறேன். இப்ப நல்ல பரிசுத்தவங்க கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், ஓ அவ்வளவு சீக்கிரமா நான் போக முடியுமோ, அவ்வளவு கெதியா போக விரும்புறேன். அவனுடைய வாஞ்ச முழுதும் தனக்கு ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துல போகணும், அந்த இடத்துல ராஜாவை பார்க்கணும். அந்த இடத்துல போகிற போது வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி அவருக்கு சொன்னது போல நமக்கும் ஒரு சொல்லுகிற சத்தம் வரும் வரும் வரும். அங்கதான் தெரியும் யார் உண்மை பொய்யண்டு. அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. நீங்கள் நானும் ஆண்டவருடைய கிருபையினால மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. மரணம் நம்ம மேற்கொள்ளாது. ஏன்னா மரணத்தை ஆண்டவர் முறியடிச்சிட்டார். மரணம் எங்களை வராது, மரணம் வராது. வியாதியால மரிக்கிற நினைக்காத. வியாதியால நீ மரிக்கணும் என்று சொன்னாலும் நீ விசுவசிக்கணும், மரணத்தை கர்த்தர் ஜெயமாக விடுங்கினா இந்த வியாதி என்ன விட்டு போய்த்தான் ஆகணும் என்றா அது போகும். ஏனென்ற ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர்கிட்ட இருந்துச்சு. மரணத்தின் அதிகாரியான பிசாசு ஆண்டவர் அழிக்க வெளிப்பட்டார். அதனுடைய கிரியைகளை அவர் அங்கே அழிச்சார். அதே ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 28:18 சொல்லுகிறார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பிசாசு சொல்லுது மத்தேயு 4 எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு முழங்குறார் பார்த்து, வானத்திலும் பூமியிலும். பிசாசு சொல்லைக்குள்ள பூமியில தான் சொல்லிச்சு. இந்த உலகத்துல எவனை உயர்த்தணும் அவனை நான் உயர்த்துவேன், எவனுக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கணுமே கொடுப்பேன், என்ன வணங்குறவனை நான் ஆசீர்வதிப்பேன் இந்த உலகத்துல. ஆனா வானத்தில் அதுக்கு அதிகாரம் இல்ல. என்னுடைய இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் பார்த்து சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். நீங்க புறப்பட்டு போய் சகல சாதி ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவில ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்பொழுது புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்தார். அவர்களுடைய கைகளினால நடந்த அடையாளங்களினால் தேவனுடைய வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஏன் தேவனுடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்? இந்த வசனம் உயிருள்ள வசனம், இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம், இந்த வசனம் பாதுகாக்கிற வசனம், இந்த வசனம் ஜெயம் தருகிற வசனம், இந்த வசனம் தான் இயேசு கிறிஸ்துவானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால ஆண்டு சொல்றாரு, இப்ப என்னிடம் அந்த அதிகாரம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, பிளாஸ்டிக் பம்ப் எனக்கு வேணாம். எத்தனைதான் பிளாஸ்டிக்கை காட்டினாலும் கேன்சரை போல வரும், ஆர்த்தரைட்டிஸ் போல வரும், டயபிட்டிஸ் போல வரும், ஏதோ ஒன்றா வரும். நீ என்ன நினைக்கணும்? கொலோசியர் 2:29 சொல்லுது, எனக்குள்ள வல்லமையை கிரியை செய்த அவருடைய பலம். சும்மா இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற பலம் யாருடைய பலம்? பக்கத்து பாசல, உனக்குள்ள வல்லமையை கிரியை செய்கிற அவருடைய பலம். இந்த சபைக்குள்ள வல்லமையை கிரியை செய்கிற, ப்ளீஸ் கொஞ்சம் டாக் டு மீ. அவருடைய உங்களுக்குள்ள வல்லமையை கிரியை செய்கிற எத்தனை பேருக்கு அவருடைய பலம் இருக்கு சொல்லுங்க. பலவீனனும் தன்னை பலமுள்ளவனுக்காவது பலமற்றவனுக்காவது விசுவாசிக்கிற அவர்கள் மேலும் பலிக்கிற தேவ நீதி நம்பு. பக்கத்து பாசல் ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த 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 ஈஸ்டர் இந்த நாளிலிருந்து ஒன்று முன்ன என்ன செய்யாது, அடிக்கிற கை அப்படியே நிற்கும். விசுவாசி
பொஞ்சாதிக்கு புருஷன் நடு அடிக்கிறான், ஒன்றும் என்ன சேதப்படுத்தாது. கதியா நீ பாடம் போறேன், விசுவாசி கட்டாயம் போ. என்ன நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷ ஆவியை பெற்ற மனுஷன். என்ன ஆவியை பெற்ற மனுஷன்? அடிக்கிறது என்ன ஆவி? அது அந்த விசேஷ ஆவி. பேசுறது எந்த ஆவி? அந்த ஆவி. ஆனா இந்த ஆவி என்ன செய்யும்? இல்ல, இந்த ஆவி தான் ஏங்களும். நம்புறீங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல கையை போட்டு குற்றம் இல்லாம போனவன். இந்த சொன்ன உடனே எல்லாரும் நினைக்கிறது பாஸ்டர் இல்ல, பக்கத்து பாச உனக்கு தான் சொன்ன, நீ அபிஷேகம் பண்றாம என்ன பெற்ற? ஆனா நினைக்கிற ரெண்டைக்கு ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணுவார். எத்தனை நம்புறீங்க? பவுல் அவது வேதத்தில் அப்படிதான் சொல்லுது, அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். நாம நமக்குள்ள அபிஷேகத்தை ஒரே அபிஷேகம் தான், அதை ரினியூ பண்றோம், புதுப்பிக்கிறோம். ஏன்னா நாமெல்லாம் திறந்த மோமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படிதான் சொல்லப்படுது. அப்ப இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்ததனால இந்த பிரசங்கம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசமும் வீணாகாது. மரணத்தையே ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். இதை விட என்ன இருக்கு? விசுவாசம் அப்படிதான் வரும், வியாதி வடிவில் வரும். நம்போனீங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. மத்திய ஆண்டவர் 10:19 அப்படிதான் சொல்லிக்கிறார். நீங்க சுகப்படுத்துறதுக்கு, குணப்படுத்துறதுக்கு, குஷ்டரோகியை சுகப்படுத்த, மரித்தவர்களை உயிர்த்தெழ, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்த, பிசாசுல இருக்கிறவர்களை விடுதலையாக்க நான் உனக்கு அதிகாரத்தை இலவசமாக பெற்றீர்கள். எல்லாரும் சொல்ல, என்னவா பெற்றோம்? எத்தனை இலவசம் என்றபடியா தான் சிலருக்கு நம்பலாம இருக்கு. இப்ப பாருங்க, நான் இப்ப வந்து இந்த ஒரு வாட்சை கொண்டு வந்து நான் உங்களுக்கு தந்துட்டு சொல்றேன், இது ஒரு 5 பவுனுக்கு ஒரு ஆளுக்கு நான் தான் நம்புவீங்க. ஒரு கொண்டு சொன்னா இது ஒரு 5 பவுனுக்கு வேண்ட போறீங்களான்னு வேண்டுவீங்களா? கணக்கெல்லாம் யோசிப்பீங்க. மணி கூட 5 வருஷம் இது கள்ள மணி கூட இருக்கு, அல்ல வேறு ஏதோ நினைப்போம். ஏன்னா சீப்பா கிடைக்கிறபடினால. சரி, ஃப்ரீயா ஒருத்தன் கொண்டு தாரா, நீங்க அறியாத ஒரு ஆள், நம்புவீங்களா? கட்டாயம் யோசிப்பீங்க. அவன் கள்ளன் போல இருக்கு, இவன் ஓடி வரான், பின்னால போலீஸ் இவனை கலைக்கிறது போல இருக்கு, அவன் தப்பு. அப்படிதான் நான் நினைப்பேன். இப்படிதான் நம்ம ஆண்டவர் இலவசமா எல்லாம் தார, நமக்கு நம்ப இல்லாம இருக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லி, ஸ்திரியே நம்பு, நம்பு. ஆண்டவர் பொய் சொல்றது இல்லை. இந்த வசனம் ஒன்றும் என்ன செய்யாது. நம்புறீங்களா? பொய் சொல்லாது. எத்தனை நம்புறீங்க? பொய் சொல்லாது. நம்பு, விசுவாசி. உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? பயப்படாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கலாத்தியர் 3 அப்படிதான் சொல்லுது 14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியார்கள் எங்களுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் தான். 12 கோத்திரங்கள் பெருகிச்சு. அவன் சீமானா இருந்தவன். அவனுக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சு. எல்லாவற்றை காட்டும் ஒரு பெரிய காரியம் என்றா, அவன் போற இடமெல்லாம் எல்லாவையும் அவரோட கூட இருந்தார். எப்பவும் ஆண்டவர் கூட இருந்தவர். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சோ அந்த ஆசீர்வாதம் மனைவியை தவிர மற்ற அவ்வளவு புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டாகும். நம்புறீங்களா? சிலருக்கு அந்த மனைவியை சொல்லாத கவலை போயிருக்கு. நான் நேரே சொன்னேன், ஆகாருக்கு பிறகும் அவர் பேர்ந்து என்ன செய்தார்? இன்னொன்றை கட்டினார். அதுக்கு மஞ்சா என்ன பெருக்கம். தேவன பிள்ளை நல்லா அவங்களுக்கு சொல்ற, நம்ம விசுவசிக்கணும். ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவரை நீ தந்திருக்கிறீங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க சொன்னதான். அப்படின்னா இந்த தேசத்துல எங்களை ஆபிரகாம பரதேசியை போல நீர் அழைச்சு கொண்டு போய் அவனுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமா கொடுத்தது உண்மையண்டா. இந்த தேசத்துல எங்களை பரதேசியை போல அழைச்சு கொண்டு வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா தருவோம். ஆண்டவர் தருவார், அதை நம்பணும். இந்த தேசத்துல கத்தரங்களை சீமான்களை வைப்பார். இந்த தேசத்துல நமக்கு ஆடு மாடுகள் பெருகும். இந்த தேசத்துல எந்த சகோதரனுக்கு வருகிற ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் தாங்க முடியாதபடிக்கு நாங்க பிரிச்சு விடத்தக்கதாக தேவன் அநேக சபைகளை கத்த தருவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசி, நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். சபையை பார்த்து நாங்க பார்த்து, இந்த லிவர்பூல் நீயே செய், இந்த மஞ்சிச்சர் நீயே செய், பர்மிங்ஹாம் நீயே செய். ஏன் எங்களுக்கு எல்லாரும் வந்து போக தெரியாது? நீ போய் செய்து போட்ட அப்பப்ப 10 எனக்கு அனுப்பு. ஏன் பூமியை நாம என்ன செய்யற? தாங்க பாருங்க, ஆண்டவர் சோத்திரம். ஒரு 50-100 பேர் நிக்கிறாங்க. பூமி தாங்க. அப்ப நாம என்ன செய்வோம்? அப்புறம் பிரிச்சு விட்டானா பிரிச்சு விடையா? சொல்லுங்க, பிரிச்சு விட்டானா பிரிச்சு விட என்ன யோசிக்க? பிரிச்சு விட்டா நாம பிரிச்சு விடுற காலம் வரை. இப்ப பிரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா, உரிக்கிற காலத்துல உரிக்கிற வச்சு கொஞ்சம் நான் உரிக்க வேண்டியிருக்கு. கொஞ்ச காலம் போயிட்டா எங்களுக்கு போதும். அதுக்கு பிறகு நாம பிரிச்சு விடுறோம்.
நீங்களா பார்த்து சொல்லுங்க, இல்ல நாங்க இல்ல 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 நீங்க போய்தான் செய்யுங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படி செய்தா நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? என்ன அதுல அர்த்தம் புரிஞ்சுதானே? இல்ல சபையில அங்க கட்டிட்டு ஒரு 5 years வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 5 வருஷம் அட்லீஸ்ட். அதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, எல்லாம் பாய் எப்படி இருக்கும், நாங்கள் அப்படி போய் எப்படி ராஜா போகுது சேர்ச்சு, நாங்கள் பரவாயில்ல பாச இருக்கா வாங்க, உனக்கு தெரியும் தானே, அப்படிதான் சொல்லுவோம். ஆண்டவர் இப்படி செய்வாரா செய்ய மாட்டாரா? இவ்வளவு செய்த ஆண்டவர் மிச்சம் செய்ய மாட்டாரா? எத்தனை நம்புறீங்க? இவ்வளவு செய்த ஆண்டவர் மிச்சம் செய்ய மாட்டாரா? திருப்பம் சொல்றேன், எங்கட விசுவாசம் விருதல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசம் சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தபடினால எங்கட விசுவாசம் விருதல்ல. ஆண்டவர் சோதனை நேற்று முந்தின 10 பேர் பிரசங்கம் பண்ணாங்க, பக்கா பிரசங்கம். உண்மையா சொல்ல ஒவ்வொரு தடவை வளர்ந்து என்னோட 2-3 ஊழியக்காரர் எல்லாம் காய்ச்சா அடிக்காடி இவ்வளவு அழகா ஆண்டவர் பார்க்க இவ்வளவு ஆசையா இருக்கு. இப்படியெல்லாம் தெரிஞ்சவங்க கேட்க இனி வாரவன் வந்து திறவுகோல் சொல்லி 10வது தரம் வரைக்கும் திறவுகோல் வந்தா இருக்கிறவன் பார்த்து என்ன சொல்லுவான்? திறவுகோல் இருக்கு, எதையா வெளியில போனா சொல்லுவோம். ஏன்னா அப்படி கத்த நம்மளோட சபையை ஒரு தரிசனத்தோட வச்சு ஆண்டவர் வழி எடுத்து கொண்டு வராங்க. ஆண்டவர் சூத்திரம் இன்னைக்கு ஒவ்வொரு மெசேஜ் எல்லாம் பார்க்க பெரிய ஒரு ஆசீர்வாதமா, ஒரு அற்புதமா இருக்கு. எப்படி இந்த வெளிப்பாடு? அதுக்கு காரணம் என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிறபடினால் ஆண்டவர் அவருடைய ஞானத்தை கொடுக்கிறவர். அதனாலதான் ஞானவான்கள் ஆகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்பவும் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லணும். அதனால நாங்க பார்க்கிறோம். இப்ப சொல்ல நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், பிசாசு இந்த உலகத்துல பிசாசு உங்களிடத்துல வருவான், அவன் உங்களை சோதிப்பான், கேன்சரை போடுவான், கட்டிகளை போடுவான், காளைகளை விதைப்பான், களைகளை விதைப்பான், எல்லாவற்றையும் சாகி தாங்கி நீங்கள் மரியுங்கள். மரிச்ச பின்பு பரலோகத்தில் நீங்க போகிற போது ஆண்டவர் உங்களுக்காக இப்படி சொன்னா பிசாசுக்கு தெரியும், இவன் பிரசங்கமே எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி கொடுக்குது இந்த சனத்துக்கு. இதனால உங்களுக்கு ஒரு விசுவாசம். சும்மா இருமுறாலே சொல்லும், எனக்கு கசம் போல நடக்கணும். உடனே கிட்ட வர அங்க போக டாக்டர் பார்த்து என்ன சொல்லுவார்? கசம் மாதிரி தான் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். வீட்டை வரைக்கும் அந்த ஆள் வந்து என்ன சொல்லும்? புருஷன்கிட்ட தயப்படுறக்கா எனக்கு டாக்டர் சொல்லி போடாரு, கசம் சொல்லி போடாரு. நீ ஏன் கசம்? அதுக்குள்ள ஒரு கசம் ஏச்சு பாருங்க. பிசாசு இந்த உபதேசத்தை பிசாசு விரும்பும். இப்ப நாம என்ன சொல்லணும்? இல்ல சாவுக்கு எழுது ஓனதை குடிச்சவங்கள நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்ட. அதனால இருக்கிற ஐயா நீங்க உங்களோட டைம் பாருங்க. எத்தனை பேர் நீங்க பரிசுத்தவாங்களே, எத்தனை பேர் சாக போயிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். சில பேர் இருக்கிறவட நான் சாகுறேன் போர் ஆனா சாக மாட்டீங்க. ஆண்டவர் வசனம் என்ன சொல்றது? சாவுக்கு ரட்சிக்கப்பட்டபடினால சாவுக்கு ஏதுவானதை குடிச்சாலும் சேதப்படுத்தாதையா. ஆக இனத்திலிருந்து நடப்போம், அல்லது ஒன்று நடப்போம், ஏதோ ஒன்று ஆண்டவர் விட மாட்டார். நம்புறீங்களா? உயிரை கொடுக்கிறதும் உயிரை எடுக்கிறதும் ஆத்து கையில இருக்கு. எத்தனை நம்புறீங்க? மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் மரணத்துக்கும் பாதாளுக்கும். எத்தனை நம்புறீங்க? உங்களுக்குரிய மரணம் ஒன்று வரணும். அதாவது நாம கர்த்தருக்குள்ள நித்திரையில இருக்காரியம் அது வரணும்டா கர்த்தர் தான் வாசலை திறக்கணும், கர்த்தர் தான் கீ போடணும். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்யணும். அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் பயப்பட தேவையில்லையே. பண பிரச்சனை நல்லா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கிறபடி நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உண்மையில வரும். ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேல வரும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்த தேவன், 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்த தேவன், விசேஷித்த ஆவி பெற்ற ஒரு யோசேப்பை கொண்டு வச்சு உலகத்தையே போஷித்த தேவன், விசேஷித்த ஆவி பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் பலிக்கும் பலிக்கும். விசுவாசி ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியா. உயிர்த்தெழுதலுடைய செய்தி கிருபையை பற்றி. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1-22 சொல்லுகிறார்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒருவனை நியமிப்போம். வேற ஒன்றுக்கும் இல்ல. ஆண்டவரோட பாடுகளை அனுபவிக்கிறீங்க, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க. அதே போலதான் நாங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வருவோம் சொல்லலாம், நீங்கள் கொண்ட இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கிற போது 3000 பேர் அப்படியே சரண பண்ணினாங்க. 4 சொல்லப்படுது, அவர்கள் பலமாய் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல போது அவர்கள் மேல பூரண கிருபை வந்துச்சு. உயிர்த்தெழுந்த செய்தி தேவனுடைய சபையில வருகிற போது இந்த சபைக்கு பூரண கிருபை வரும். எத்தனை நம்புறீங்க? பூரண கிருபை வரும். இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ன செய்கிறார்? சொல்லுங்க எல்லாரும் பார்த்து, எனக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. சொல்லுங்க, I have the resurrection power. சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க, கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுங்க, எனக்குள்ள தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. எனக்குள்ள தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. எனக்குள்ள தேவனுடைய உயிர்த்தெழுந்த
வல்லமை இருக்கு. மனுஷ வல்லமை இல்ல, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த வல்லமை எங்களுக்குள்ள தான் இருக்கு. அதனால ரோமர் 8:11 சொல்லுது, தாம் கிறிஸ்து மருத்துவத்தை எழுப்ப பண்ணிவித்தவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறபடியா. உங்களுடைய சாவுக்கு ஏதுமான உங்களுடைய சரீரங்களை அவர் என்ன செய்வார்? அவர் அந்த ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. நம்புறீங்களா? அந்த வல்லமை உயிர்த்தெழ பண்ணிக்கிறது கணக்கு இருக்கு. அந்த வசனம் எபேசியர் 3:20 சொல்லுது, நாம் வெட்டிக் கொள்வது நினைக்கிறோம் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய அவருடைய வல்லமையின் படியே அவர் செய்ய வல்லவர். உங்களுக்கே தெரியாமல், உங்களையே அறியாமல் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்துட்டே இந்த ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் ஒரு பெரிய ரகசியம். நாம ஆடாட்டிலும் சதை ஆடும்னு சொல்வார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நல்லா விசுவாசி, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்துட்டாருன்னு சொன்னா நீ ஆட தேவையில்ல. உனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த பலமே கர்த்தரோடு பேசி கர்த்தருடைய காரியங்களை செய்ய அதை நம்பு. அந்த அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. அதனால நாங்க அடுத்த வசனம் சொல்லுது, கலாத்தியர் 4:14 ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் பிரஜாதியாருக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் மேல எங்கள் மேல பலிக்கும்படியாய் இயேசு உயிர்த்தது. யோசிச்சு பாருங்க, இயேசு உயிர்த்தலைக்கு முதலே கையில ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்த, என்ன பேர் அவனுக்கு? கிதியோன், சிம்சோன். தாடை எடுத்த சிம்சோன் 1000 பேரை வெட்டினான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி அவனுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ள இல்ல. அப்பப்ப ஆவியானவர் வந்திருக்கிறது, அவ்வளவுதான். சாதாரண மனுஷன். அங்க பாக்குறோம், அங்க சிம்சோன் கடைசியில தூணை அப்படி பிடிச்ச போது வீடு அப்படியே விட்டுச்சு, அப்படியே செத்தாங்க ஆயிரக்கணக்கில். அவனை கட்டின போது ஆவியானவர் இறங்கின போது கட்டுக்கள் எல்லாம் சணல், நெருப்புல பட்ட சணலை போல அறந்துச்சு. உயிர்த்தெழுந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள போற போது அல்ல, அப்ப ஆவியானவர் தொட்ட அந்த டைம்கள். யோசிச்சு பாருங்க, சாதாரண எலிஷா தேவ ஆவியை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவன் பார்த்து சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்? நாம் விசேஷித்த ஆவியை பெற்றவன். யோசேப்பை பார்க்கிறோம், எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அவனை புறப்படப்படுத்தினவர்கள் எல்லாரும் அவனுடைய பாதவடிக்கு வரக்கூடியதற்கு காரணம் என்ன? அவனோடு இருந்த விசேஷித்த ஆவியானவர். தானியேலை பாருங்க, தானியேலுக்கு விரோதமா எல்லாம் செய்து சிங்கம் குகைக்குள்ள போடப்பட்டுச்சு. அவனுக்குள்ள விசேஷ ஆவியானவர் இருந்தபடினால தானியேல் அந்த இடத்துல எல்லாரையும் விட உயர்த்தப்பட்டு கொண்டிருந்தான். சேம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, சேம் பரிசுத்தம். எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனை பேர் சொல்லக்கூடாது அவர்களோடு இருக்கிறவர் பாட்டு நம்மோட இருக்கிறவர் அதிகம். எத்தனை பேர் சொல்லக்கூடாது? அந்த தானியேல், அந்த தாவீதை பார்க்கிறோம். அவன் சாதாரண ஒரு பரிசுத்த ஒரு அபிஷேகத்தை பெற்றவன் தான். அவன் ராஜ அபிஷேகத்தை பெற்றவன். ஆனா நீங்களும் நான் ராஜ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அங்கே ஆசாரி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிறது கிறிஸ்து இயேசுட உயிர்த்தெழுந்த வல்லமை. பக்கத்துல சொல்லு, உனக்குள்ள இருக்கிறது கிறிஸ்து இயேசுட உயிர்த்தெழுந்த வல்லமை. அவர்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுட உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாமலே ஒரு கோழி, ஒரு தாவீது அந்த கோலியாத்தை விழுத்தி அவ்வளவு பேரையும் அடிமையாக்கினா, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இயேசுட உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தா எவ்வளவுத்தை செய்ய போறாய்? எத்தனை பேர் நம்புறாய்? எவ்வளவுத்தை நீ செய்ய போறாய்? சிந்திச்சு பாரு. உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாத யோசேப்பு அவ்வளவத்தை சகிச்சு ராஜாவுக்கு சமமா வந்தான். நீங்களும் நான் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றிருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல வரலாம், அது உன்னை மேற்கொள்ளாது. உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை மேற்கொள்ள விடாது, அது உன்னை மேற்கொள்ள விடாது. ஏன்? உலகத்துல இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த உயிர். கமான், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னோட சேர்ந்து எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னார். அந்த வேளையில யுத்தத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுத்தா. அதே போல நான் சொல்றேன், நான் இந்த பிரசங்கம் விருதாக கூடாது, உங்களுடைய விசுவாசம் விருதாக கூடாது. கர்த்தர் என்கிற சபையில் ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் இந்த சபையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுடைய புறப்படத்துக்கு முடிவு காட்டுவார். நம்ம ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் வேதத்தில் சொல்லப்படும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம்
ஆமென்றும் ஆமென் என்னும். எப்போது நிறைவேறினது? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போதுதான் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறிக்கு. எத்தனை பேர் சொல்லக்கூடும் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு 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 எனக்கு? விசுவாசி. ஒரு பெரிய பிளேன் எடுங்க, 600 பேரை ஏத்துற பிளேனா இருக்கலாம். அது அவ்வளவு வேகமா பறந்து போறதுக்கு காரணம் அந்த அதுக்குள்ள இருக்கிற இன்ஜின் தான். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை உருவாக்குறவன் அதை சுமந்து போகக்கூடிய அளவுக்குரிய ஹெவியில அவன் உருவாக்குவான். நம்ம உருவாக்கின ஆண்டவர் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையை தொடங்கி முடியும் வரைக்கும் நீங்க செய்து முடிக்க வேண்டிய காரியம் எல்லாத்தையும் செய்து முடிக்கத்தக்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கார். வேற யாரும் இல்லை, உங்களுக்குள்ள. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த தேசத்தில் நான் செய்து முடிக்க வேண்டிய சகல ஊழியத்தையும் செய்து முடிக்கத்தக்க அந்த திராணிய கர்த்தர் உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்னுடைய அறிக்கை, அது என்னுடைய விசுவாசம், அது என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. விசுவாசி. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. சொல்லு, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. சொல்லு, பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல. எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவியினால் ஆகும். எனக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவியினால எனக்குள்ள இருக்கிற இந்த சபைக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் சொல்லுங்க? ஒண்ணு கொஞ்சம் கவலைப்படாத. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அவ்வளவுதான். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சேண்டா, உங்களுக்கு தெரியும். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சேண்டா ஒரு ஃப்ரீடம் எல்லாம் இருக்கும். அது கூட ஒரு வெளிப்போமத்தியா தான் இருக்கும். நம்மட ஆண்டவர் மரிச்ச உண்மை. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆகிட்டார். அவர் விடுதலை தந்துட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு யாகம். அதை அவர் செய்து முடிச்சார். அவர் பலியாகி அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்? அப்போஸ்தலர்களுடைய 13:33 வாசிக்க தேவையில்லை. பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நிறைவேற்றினார். பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தம். யோசிங்க, இந்த புதிய ஏற்பாட்டுக்கு முதல் இருந்த பிதாக்கள் எத்தனை தீர்க்கதரிசிகள், இவங்களுக்கெல்லாம் அருளின வாக்குத்தத்தம். எசாயா மூலமாய் சொன்ன வாக்குத்தத்தம், எசேக்கியேல் மூலமாய் சொன்ன வாக்குத்தத்தங்கள், எரேமியா பிதாக்கள் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், இதில் என்ன சொல்லல. அவர்களுக்கு பின்பதாய் பார்க்கிறோம் அந்த அதான தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த பிதாக்களோடு சேர்ந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள். அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நீங்கள் நானும் ஏசாயா பார்க்கிறோம். ஏசாயா பார்த்து சொல்றா, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. ஆண்டவர் பிதாக்களுக்கு சொன்னார், அது எங்களுக்கு பலிக்குது. பயப்படாத, திகாத, நான் உனக்கு சொல்றா, நான் உன் அரண், நான் உன் கோட்டை, மனுஷனுக்கு எல்லாம். தேவன் பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை இந்த தெய்வம் அவர்களுக்கு மட்டுமல்ல பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, எல்லாரும் சொல்ல, யாருக்கு? நமக்கு நிறைவேற்றினார். அது ஒரு வாசிமா. இயேசுவை எழுப்பினதினாலே. என்னத்தினால அது நிறைவேற்றப்பட்டது? சொல்லுங்க, என்னத்தினால அது? சொல்லுங்க, என்னத்தினால? சொல்லுங்க பிரதர். இயேசுவை எழுப்பினதினால அது நிறைவேறுது. என்ற பரிசுத்தத்தால இல்ல, என்ற ஜெபத்தால இல்ல, இயேசுவை பிதா எழுப்பினபடினால அந்த பெனிஃபிட் எனக்கு வரணும். என்ன நீ ரிவிஷன் சொல்லி அக்செப்ட் பண்ணினபடினால எனக்கு நீ வீடு தரணும். நான் சொல்றது விளங்குது? இயேசுவே பிதாவானவர் எழுப்பினபடினால தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை, தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய, நாங்க யாருடைய பிள்ளைகள்? பிதாக்கள பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நிறைவேற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகளாகிய யாருக்கு? நமக்கு. நமக்கு அவர் நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷம். இதான் சுவிசேஷம். இயேசுவே பிதாவானவர் எழுப்பினபடினால் பிதாக்களுக்கெல்லாம் என்னென்ன வாக்குத்தத்தம், எகிப்திற்கு வரப்படின நோய்களில் நான் ஒன்றை உனக்கு வரப்பட மாட்டேன், நான் உன்னை பரிகாரிக்கத்தேன் பிதாக்களுக்கு சொன்னா, உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன், தண்ணி ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒன்றும் வராது சொன்னா, நீ வருகையில போகையில எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வாளாகாமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாகுவாய், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொன்னபடி சொன்னா, பிதாக்களுக்கு அருளின வாக்குத்தத்தங்கள் அவர்கள் அடையாம போகலாம். இயேசு உயிர்த்தெழுந்திருப்பாரே, ஆனால் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் அதை அடங்கியிருப்பார்கள். ஆனால் இயேசு அவருடைய காலத்தில் உயிர்த்தெழாமல் எங்களுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து எங்களை இந்த காலத்தில் பெருமித்தபடினால், என் கர்த்தருடைய வாக்குத்தத்தப்படி இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் எங்களுக்கு பிதாக்களுடைய வாக்குத்தத்தம் பிள்ளைகளை எங்களுக்கு பலிக்குது. அதை விசுவாசி. இயேசுடைய உயிர்த்தெழுதல் சாதாரண ஒரு ஆர்டினரி ரெசரக்ஷன் அல்ல. ஒரு லாசரு செத்து உயிர்த்து வந்தது போல அல்ல. இயேசுடைய ஒரு யவீருடைய மகள் உயிர்த்தது போல அல்ல.
என்னுடைய இயேசு மரிச்சு உயிர்த்தெழுந்து வருகிற போது அவர் உனக்கு எனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களோடு தான் என்னுடைய கர்த்தர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர். அதை நம்பு. உனக்கும் எனக்கும் என்னெல்லாம் கொண்டு வரணுமோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்துட்டு ஆண்டவர். அதனாலதான் அவர் பார்த்து சொன்னார், எல்லாம் முடிஞ்சு. பிசாசுக்கு முடிவு, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துற துன்பத்துக்கு முடிவு, வியாதிக்கு முடிவு, பணப்பிரச்சனை முடிவு. எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாத்துக்கும் வேணும் முடிவு வந்துட்டு முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் சமாதானமா மறிக்க முடியாது. அது வரைக்கும் அவரால் மடிச்சிருக்க முடியாது. அதனால சொல்லப்படும் பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றார். தொடர்ந்து வாசியும் அதை இயேசுவை எழுப்பதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்கு உட்படாத படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வர்ற கிருபை என்ன கிருபை? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமான கிருபை. கிருபை என்ன? ஒரு பலனும் பார்க்காம இந்த கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிற. எத்தனை பேருக்கு அது வேணும்? இப்ப நான் பார்த்து சொல்றேன். இப்ப திடீரென்று இதுக்குள்ள 50 ரூபாய் இருக்கு. ஆருக்கு வேணும்டா? உங்களுக்கு ஆருக்கு வேணும்? பாத்தீங்களா, நீங்க கேட்கல. ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. தாவீதுக்கு ஏதாவது கண்டிஷன் கொடுத்தாரா? இல்ல. ஆனா நிச்சயமான கிருபை. என்னத்துல நிச்சயம்? பாவம் செய்யாம காக்கிற கிருபை. வியாதி வந்தா சுகப்படுத்து. அதனால எபிரேயர்ல அது சொல்லப்படுது. ஏற்ற நேரத்துல சகாயம் பண்ணி வைக்கிற கிருபை. ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, அப்படிதான் சொல்லும் சங்கம் 63 எங்கட ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேல. நம்புறீங்களா? ஆனா அந்த கிருபை நிச்சயமானது. ஏசாயா சொல்றா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை உன்னை விட்டு நம்புறியா? விலகாது. பக்கத்து வாசல் விலகல. அதால இப்போ இருக்கிற இல்லைண்டா. இந்த கோபத்துக்கு எங்கேயோ கல்லறிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனா அவருடைய கிருபை. என்ன மனைவியே சொல்லியிருக்கோம், நான் முதல் கல்லறிகிறேன், நீங்களும் மறியுங்க. இதோடையாவது ஒரு திருந்தட்டும். ஆனா கிருபை இருக்கும் வரைக்கும் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில். எல்லாரும் நாம் எல்லாரும் பாவம் செய்து ஒரு பாவம் இல்லாதவன் கல்லறி பாப்பம். இங்கே ஒரு ஆளை பார்த்து ஒருத்தருடைய கள்ளம் இருக்கும், ஒருத்தருடைய கோபம் இருக்கும், ஒருத்தருடைய சண்டை இருக்கும், ஒருத்தருடைய பெருமை இருக்கும், ஒருத்தருடைய ஒரு ஏதோ ஒன்று இருக்கு. பக்கத்து பார்த்து ஏதோ ஒன்று இருக்கும். அப்ப நீ எறிகிற கல்ல போட்டுட்டு தான் போகணும். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் அப்படி இல்லைன்னா நாம எங்க இப்ப யோசிச்சு பாருங்க. அவரது ஒருவர் தான் பார்த்து சொல்லலாம், என்னில பாவம் இல்லைன்னு சொல்லி. என்னில பாவம் உண்டு யார் சொல்லலாம்? ஆனா பவுல் சொல்லலாம், நாம் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அவன் தான் சொல்லலாம், நிக்கிறவனவனும் தான் நிக்கிறேன் என்று எண்ணாத. ஏன்? எல்லாம் ஆறுடைய அவற்றை கிருபை. இந்த கிருபை கொஞ்சம் விலகிட்டு விழுந்துரும் ஐயா. அந்த கிருபை தான் விழுந்தாலும் அதை மறைச்சு வச்சிருக்கு. இப்போ நான் விளையில நான் சொல்லல, நான் விழுந்திருக்கிற எத்தனை முறை விழுந்து, அதுக்காக பொம்பளைட்ட விழுந்து நினைச்சிடாது. இப்போ விழுந்துட்டா என் கோபம் அல்ல ஒரு சண்டை இதெண்டா பாசர் அப்படித்தானே அடுத்த நிமிஷம் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா? கவனிச்சு பாருங்க. இல்லையா? நீங்க அப்படி சொல்றீங்க இல்லையா? இப்போ நான் பார்த்து இப்போ கோவப்படுறேன்னு வைங்க, அடுத்த நிமிஷம் நீங்க கோவப்பட்டுட்டேன்னு 6வது என் முகத்தை பார்க்காம போயிருக்கீங்களா? மணி என்ன சொல்றீங்க? நம்ம அப்பா மணி அண்டைக்கு முந்தி இருக்காது, நம்ம அப்பா அப்படித்தானே பேசுவார். அதுதான் என்ன கிருபை. இந்த இவங்களுக்கு எல்லாம் இந்த கிருபையில கூட கிருபை. போவோம் பேசுவோம் இதெல்லாம் சேர்ந்தோம். கோச்சு கொண்டு போயிட்டாங்களா? போக மாட்டாங்க. அதுதான் என்ன வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் விட்டு போகணும் போல இருக்கு. இப்ப இன்றைக்கு இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் நினைப்பாங்க, என்ன இவருக்கு ஒரு ஆட்டம் காட்டுவோம்னா எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்ல. ஆனா போக மாட்டாங்களே. கிருபை. நான் பார்த்தால் உன்முகம் துளித்திடுமே. இந்த மனுஷன் இப்படித்தான். என்ன சுரேஷ் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவாங்க. அண்ட சராசரங்கள் எல்லாத்தையும் அடக்குறது கிருபை. நம்புறீங்களா? நம்பலையா? இந்த சர்ச் கூட இப்படி இயங்குற காரணம் என்ன? கிருபை. நாம கடவுளுடைய கிருபை இருக்கிறபடினால தான் நாம காக்கப்படுறோம். எல்லாரும் சொல்லுங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார், கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். 37ஆம் வசனத்தை வாசி மாதிரி. தேவனால் எழுப்பப்பட்டவரோ
அழிவை காணவில்லை. அவர் அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி. பாருங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையடைய கூடாமல் நீங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, நீதிமான்கள் ஆக்கப்படா கூடாததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி. அதாவது மோசேயினுடைய நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட முடியாமல் நீங்கள் எதில நீங்க நீதிமான் ஆக்கப்பட கூடாம இருக்கிறீங்களோ அதில இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி. இவரால யாரால? உயிர்த்தெழுந்த இயேசுவால விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததனால உங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, மோசேயுடைய பிரமாணத்திலிருந்து எவைகளிலிருந்து நாம விடுதலை அடைய முடியாம இருக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ வாளாகாமல் தலையாவாய். ஆனா எனக்கு அந்த ஆசுவம் வரையில. அப்ப அதுக்கு காரணம் ஏதோ ஒரு கற்பனையை நான் மீறினபடினால. அதான் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் சொல்றார், நீ அதுல இருந்து விடுதலை அடையாம இருந்தா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால டோன்ட் லுக் அட் த ப்ளோ. பிரமாணத்தை பார்க்காத, கிருபையை நோக்கி பார். அங்க உயர்த்தப்பட்ட அந்த சட்டத்தை நோக்கி பார். பார்த்தவர்கள் என்ன செய்யறாங்க? பிரகாசம் அடைகிறாங்க. அப்ப நம்ம லோவை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், இந்த இயேசு கிறிஸ்துவினால எந்த நான் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவரை நிறைச்சிக்கிறது இல்லை, என்னை ஆஸ்வதிக்கிறது இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த அந்த கிருபையால என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று ஒரு ஆள் விசுவாசிச்சிட்டா அவன் வாளாகாம தலையாகுவான், அவன் கீழாகாமல் மேலாகுவான். அவன் வருகையிலும் போகையிலும் அவனுடைய மாப்பிசையின் சட்டி கூட அவன் கடன் வாங்காமல். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்க்க போறீங்க? நாங்க எங்கட பக்தி, எங்கட முயற்சி, எங்கட இதை பார்க்கல. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. எழுத்து கொண்டது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னை மனே உயிர்ப்பிச்சிருக்கிறார். லோ எங்களை அங்கே கொண்டது. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலதான் நீங்களும் நானும் பணக்காரரா முடியும். இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலதான் நீங்களும் நானும் சுகமா வாழ முடியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ முடியும். அது எங்களுடைய ஜபத்தினால அல்ல, பக்தியினால அல்ல, உபாசத்தினால அல்ல. என்னுடைய இயேசு 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 மரித்து உயிர்த்தெழுந்தபடினால, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால நான் அப்படி இருக்கிறேன். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. திருப்பம் இருக்கு அந்த 17ஆம் வசனத்தை வாசிமா. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே, நான் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு முடிக்கிறேன். ஜெபம் பண்ணனும். இப்போ மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. ஏன் நீதிமான்கள் ஆக்கப்பட வேணும்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமொழியில 10ல பார்க்க தெரியும் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். நீதிமான் 3ல பார்க்கலாம் நீதிமொழியில நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். நீதிமான் பனியை போல வளருவான். நீதிமான வாய் இப்படி இருக்கு. நீதிமான வீட்டில் பொக்கிஷங்கள் இருக்கு. நீதிமான்கள் தரிசன மேல ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமானுக்கு வர துன்பம் அவைகள் எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் என்ன செய்வா? விடுதலையாக்குவா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு ஒரு நாள் பிறகு நீதிமான்களை பற்றி அந்த பட்டியலில் சொல்லப்படுது. ஒரு நீதிமான நிமித்தம் பட்டணமை அழியாம காக்கிற ஆண்டவர். அதன் அர்த்தம் என்ன? ஒரு நீதிமான நிமித்தம் பட்டணத்தையே போஷிப்பார். ஒரு நீதிமான நிமித்தம் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நீதிமான நிமித்தம் சபையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசி, விசுவாசி. எதில இருந்து விடுதலை அடையக்கூடாம இருக்கிற. அப்ப உங்களுக்குள்ள எனக்கு இருக்க இயேசு உயிர்த்தெழுந்தபடினால நான் கேட்கிற பிரசங்கம் எனக்கு விருதா இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தபடினால கேட்ட வார்த்தையினால வந்த விசுவாசம் எனக்கு கிரியை செய்யாம போகாது. அது கிரியை செய்யும். ஏன்? இயேசு உயிர்த்தெழுந்தபடினால. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கேட்க வேணும். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? அந்த செய்தியை கேட்க வேணும். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? அதை விசுவசிக்கணும். அதை விசுவசித்தா இயேசு உயிர்த்தெழுந்ததுடைய மகிமையான காரியம் எல்லாம் உங்க வாழ்க்கையில அது வந்து பலிக்கும் 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 பலிக்கும். அதான் சொல்றாரு. வாசிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ. இப்ப பாருங்க, மோசேயுடைய பிரமாணத்தின்படி நாங்க ஒருவரும் நீதிமானாக இருக்க முடியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கிருபையினால நீங்களும் நான் விசுவாசத்தை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டோம். விசுவாசிக்கிறவன் எவனும், விசுவாசிக்கிறவன் நான் இயேசுவால விசுவாசிக்க நீதிமான் ஆக்கப்பட்டவன் என்று விசுவாசிக்கிறவன் எவனும்.
அவைகளினின்று இவராலே விடுதலையாகி, எவரால? இயேசுவால விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று. எத்தனை பேர் நம்புறீங்க நான் இயேசுவால நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்? எத்தனை பேர் சொல்லக்கூட ஹalleluya? பக்கத்துல பார்த்து சொல்லு. நான் அப்பப்ப சின்ன பொய் தான் சொல்றேன், நான் அப்பப்ப கோபப்படுறதான். ஆனாலும் என் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்ன பார்த்து? நீதிமான். நீதிமான். சிலருக்கு சொல்லவே பயம். சொல்லப்பா, இல்லண்டா நீ பாம்பா நினைக்கிற, அது பிளாஸ்டிக். நம்முடைய வாய் தான் எல்லாம் இருக்கு. நீங்க வீட்டில் போய் நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரத்தை நல்லா வாய்ச்சிங்கடா. அறிக்கை செய்கிறவன் அறிக்கை செய்ய 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 அவன் நீதிமான் ஆகிறான் இருக்கு. நீங்க விசுவாசித்து நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், இப்படி நீ அறிக்கை செய்து கொண்டு வர நீ நீதிமானாய் மாறுறாய். அப்ப நீதிமானா மாறிட்டா நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படி தங்கிடும். அதனால அறிக்கை முக்கியம். ஏன்? விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கிறபடினால விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். அதனால அறிக்கை முக்கியம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அறிக்கை முக்கியம். அறிக்கை இழந்தியா எல்லாம் போச்சு. விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். உங்களோட விசுவாசத்தும் ஏதோ அதான் பேசுவீங்க. அப்ப நாங்கள் நியாயப்பிரமாணத்தால் விடுதலை அடையலாது. இயேசு உயிர்த்தெழுந்தார், அதனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டுட்டேன். நீதிமான் ஆக்கப்பட்டபடினால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் என் மேல வரும். அப்பதான் நான் என்ன செய்வேன்? உடனே அந்த வசனம் எனக்கு கிரியை செய்வோம். ஆண்டவரே, தாம் கிறிஸ்துவை மருத்துவருந்து எழுப்பிச்சவரே, அவளிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் அளவின்படியே என்னிடத்தில் என்ன செய்கிறோம்? அப்ப இயேசுக்கு பஞ்சம் வந்துச்சு இல்ல? பஞ்ச நேரத்தில் எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. 5 மீன் அற்புதம், மீன் வெள்ளி அற்புதம், எல்லாம் அற்புதம். ஏன்னா அவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு. நானும் சொல்றேன். அப்ப உங்களோட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். எத்தனை நம்புறீங்க? கட்டாயமா இருக்கும். நேர 100% சொல்ல, நீங்களும் நானும் உலகத்தில் செய்கிறது போல நாம செய்யறது இல்ல. உலகத்துக்கு ஒத்த சனம் தான் அப்படி செய்வார்கள், நீங்களும் நானும் இல்ல. உன்னதத்துக்கு ஒத்த சனம். எங்களோட வாழ்க்கை வித்தியாசம், நம்மளோட வழிநடத்தல் வித்தியாசம். அதனால சொல்லப்படுது, தேவன் வாசிங்க தொடர்ந்து மாறுது. விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. தெரிஞ்சிருக்கட்டும், சொல்ல தேவையில்ல. ஏற்கனவே உங்களுக்கு அது ஞானம் தெரிந்திருக்கணும் கடவுது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரை பாருங்க. பாருங்க, அங்கால அசட்டைக்காரர் சொல்றார். நீங்க இந்த வசனங்களை என்ன செய்யாதீங்க? அசட்டை பண்ணாதீங்க. உயிர்த்தெழுந்த செய்தியை அசட்டை பண்ணாத. ஏன்னா உயிர்த்தெழுந்த செய்தியினால தான் உங்க வாழ்க்கையில என்ற வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு காரியம் என்னடா, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை இல்லை, அதை நம்புங்க. பாருங்க, ஒரு பிளேனை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் தந்த ஸ்டெப்பின் படி ஒவ்வொன்றை செய்தா அது தானே அது செய்யும். நமக்குள்ள இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படிதான். ஆவியானவர் தந்த இஷ்டத்துக்கு எப்பப்ப அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பயன்படுத்தணுமோ அப்பப்ப ஆவியானவர் அதை ஒப்பரேட் பண்ணிக்க நமக்குள்ள இருக்கிறதான் அனாயிண்டிங் வேலை செய்யும். தனியா உலகத்துக்குரிய காரியம் மாத்திரமல்ல, எங்களுக்கு மற்ற காரியத்தையும் இந்த ஆவியானவர் செய்வாராம். ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் கணக்க. இந்த ஆவியானவர் யார்? எசாயா 11:1 போய் வாசிங்க. 1-2 இந்த 6 குணாதிசயங்கள் இருக்கு. இந்த ஆவியானவர் யார்? அவர் தான் தேவன். உங்களுக்கு தெரியும். இந்த ஆவியை குறித்து வாக்குத்தத்தம் கணக்க இருக்கு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டா எல்லாம் அங்கே எல்லாம் நல்லா நடந்துடும். நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். ஒருவருமே பரிசுத்தாவியை பழைய ஏற்பாட்டில் பெற்றதில்லை. அப்பப்போ அந்த அனாயிண்டிங் வந்து போச்சு. ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்தாவியை யார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ பண்ணி வச்சவர். அதுதான் பலம். பரிசுத்தாவி இடத்துல வருகிற போது அப்போஸ்தலர் 1:8 நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவி வந்தால் நமக்குள்ள பலன் வரும். இந்த பலன் வந்துட்டேன்டா, என்ன பலப்படுத்துற கிறிஸ்துனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அது வராது இருக்கு, பலன் உண்டு. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு பாவத்திலிருந்து விடுதலை முடியாது, கவலைப்படாத. நீ உண்ட செல்ஃபில் நீதிமானாக முடியாது. இயேசு எனக்காக மரிச்சவர், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தவர். அந்த உயிர்த்தெழுந்தவரால நான் விடுதலையாக விரும்புகிறேன். நீ அப்படி சொன்னீன்னு சொன்னா அவர் நிச்சயமா கட்டாயமா என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார் ஆண்டவர். எங்களால முடியாதத ஆவியின் பிரமாணம் என்ன செய்யும்? விடுதலை ஆக்கிட்டே அது விடுதலை ஆகும். உங்களுக்கே தெரியாமல் ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நம்பு. உனக்கே தெரியாம இருக்கும், ஆவியானவர் விடுதலை தந்துருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆள தொடங்கிட்டாருடா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு ஆள தொடங்கிட்டேன்னு சொன்னா நீங்க வித்தியாசமா போவீங்க. வாழ்க்கை எல்லாம் வித்தியாசமா இருக்கும்.
குடும்பம் சலிச்சிருக்கும், சபை சலிச்சிருக்கும். இந்த சேர்ச்சுக்குள்ள வரைக்கலாம் பூரண கிருபை இருக்கும். இந்த சபைக்குள்ள வரைக்கும் என்ன இருக்கும்? இந்த சேர்ச்சுக்கு நாங்கள் போகணும். என்னடா அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொடும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை ஆறுதப்படுத்தும், ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும். நிச்சயமா சொல்ல கடவுள் சோத்திரம். இந்த சபையில் நான் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. நான் இந்த சபையை நடத்துறேன்னு சொல்லல, இந்த சபையில நான் இருக்கிறது ஆண்டவர்ட்ட ஒரு கிருபை. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த சபையில் இருக்கிறது ஆண்டவர்ட்ட ஒரு கிருபை. இந்த கிருபை என்ன எப்படி வந்துச்சு? உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த சபையை இப்படி கட்டப்பட காரணம் என்ன? ஆண்டவர்ட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்க முடியும். அந்த வல்லமை தான் இந்த சபையை என்ன செய்யுது? கட்டுது. மனுஷன் தேவனோட ராஜ்யத்தை கட்ட முடியாது, ஆவியானவர் மட்டும்தான் தேவனுடைய சபையை கட்ட முடியும். அதனால நீங்களும் நான் ஒப்பம் நினைச்சணும், ஆவியானோட சத்தத்தை கட்டுக்கணும். அந்த ஆவியானோட அபிஷேகம் இருந்துட்டா, தாவீது ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றபடினால, அவன் அந்த அனாயிண்டிங்கை பெற்றபடினால தான் அவன் சன்னதம் எடுத்து பாடின போது சவுலுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி ஓடிச்சுது. உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தா தான் பிசாசு நம்ம கண்டு ஓடும். நல்லா உங்களுக்கு சொல்றேன், சன்னதம் எடுத்து வாசிச்சவனுடைய சத்தத்தை கேட்டு பிசாசு ஓடுதுண்டா, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா எப்படி பிசாசு தொடும்? எனக்கு சரியான ஆத்திரம் வராது. விசுவாசிக்கு பேய் பிடிக்குதுண்டா, அதை கேட்டியண்டா ஊழியக்காரனுக்கும் பேய் பிடிச்சிடும். பிடிக்காது, தொடாது. இதை சொல்றதுக்கு யாராவது சொல்லும் போது நீ விழுறத பார்க்க பேய் மாதிரி இருக்காது. ஒரு நாளும் இல்லை, பக்கத்தப்பா சொல்லு, ரட்சிக்கப்பட்டவனை பொல்லாங்க தொடா. பிசாசுக்கு ஒரு கிரியம் இல்லை. உலகம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளுமா? ஆண்டவர் சொன்ன உலகம் உங்களை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை நாய் ஜெயிச்ச உயிர்த்தெழுந்த வல்லமை ஜெயிச்சவர் ஆண்டவர். பிசாசு உங்களை மேற்கொள்ளாது, வியாதி மேற்கொள்ளாது, வறுமை உங்களை மேற்கொள்ளாது. எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறதுக்காக வல்லவா அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட பிடிச்சுக்காத, என்னிடம் வந்து அடிவிடாத. ஒரு காரியம் என்றா ஆள்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க எங்களை ஐஸ்வர்யங்கள் ஆக்குறதுக்காக நீங்க தரித்திரராகி நீங்க மரிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கிருபை நான் நம்புற மனுஷன், உங்களுடைய கிருபை விசுவசிக்கிற மனுஷன். நான் 100% விசுவசிக்கிறேன். நீர் மீனை கொண்டு வச்சு நீர் வெள்ளி பணத்தை கொடுத்தவர். ஆறையாவது ஒரு மீனை கொண்டு வரணும், கொண்டு வந்து அது ரெண்டு அவனுக்கும் தனியாக உங்களுக்கு வரி கட்டுறதில்லை, எனக்கு எங்கடைய சேர்ச்சி எல்லாருக்கும் வரி கட்டுற மாதிரி. அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டார்? அப்படி அள்ளி போட்டுட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பாப்பன் பார்த்து ஆருக்கெல்லாம் இந்த ரேஜ் குறைஞ்ச கார் இருக்கு பார்த்துட்டு இது வந்து சீரைஸ் தாஞ்சி அந்த காரை விடுந்தா போய் ஒரு கார் உண்டு. விசுவாசிக்கிறோம் ஒரு நாள் வரும் ஆண்டவர் அப்படி செய்வார், கட்டாயம் செய்வார். எனக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் ஒன்று தான் இன்னும் நிறைவேற, மற்ற எல்லாம் நிறைவேறிச்சு. எனக்கு வர்ற பணத்தை நான் என்ன செய்யறதுன்னு தெரியாது, அதுக்காகவாவது என்ன வச்சிரு. ஆண்டவர் சொன்ன காரியம் நடக்கும், எதுவும் நம்புறீங்க? அதுக்காக இப்போ ஆண்டவர் எங்களை பயன்படுத்தல இல்லை, எங்களை பணம் தரையில் இல்லை. கிட்டத்தட்ட 80,000 70,000 80,000 பவுண்ட்ஸ் எங்களுடைய சேர்ச்சில் எவ்ரி மந்த் ரொட்டேஷனில் போய் கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, 18 பி கேட்டாலும் அந்த நேரத்தில் வந்துடும். அதுக்கு பேர் 18 பி கேட்டாலும் தர மாட்டான். ஆனால் இன்றைக்கு கத்தர் அப்படி செய்கிறாண்டா. அவ்வளோ ஆண்டவர்கிட்ட கிருபை, எத்தனை பேர் சொல்லக்கூடும் ஆண்டவர்கிட்ட கிருபை, ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா, உங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமை உங்களை நடத்தும். நீங்க உங்களை நம்பாதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லு, நீங்க உங்களை நம்பாத, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையை நம்பு. நான் என்ன நம்பல, எனக்குள்ள இருக்கிற வல்லமையை நம்புகிறேன். எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை நம்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற அவருடைய வல்லமையை நான் நம்புகிறேன். எனக்காக வழக்காடுகிற அவருடைய வல்லமையை நம்புகிறேன். பிசாசுடைய தலையை நசுக்கின அவருடைய வல்லமையை நம்புகிறேன். சபைகளை கட்டுகிற பரிசுத்தாவியானுடைய வல்லமையை நம்புகிறேன். அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற பரிசுத்தாவியானுடைய வல்லமை வரங்களை நான் நம்புகிறேன். அதை நான் எத்தனை பேர் சொல்லக்கூட நான் விசுவாசிக்கிறேன். ஆதலால் எங்கள் பிரசங்கம் உங்களுக்கு விருதாய் இருக்காது. என்னுடைய பிரசங்கம் இந்த நேரத்தில் கேட்கிற யாருக்கும் இது விருதாயா இராது. அதே போல உங்களுடைய விசுவாசமும் உங்களுக்கு விருதாக அது பலன் செய்யும். இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறபடியால் அவர் இப்ப சொன்னார், நான் அல்பா ஒமேகா, நான் ஆதியும் அந்தமும், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். ப்ராப்ளம் வரும், யோசிக்காத, சொல்லணும் அவரோடு இருக்கிற பார்க்க எங்களோடு இருக்கிற அதிகம். நான் யார்? எல்லாம் மரணத்தின் ஆவி, பிசாசின் ஆவி எல்லாம் இயேசுவை கட்டிச்சு.
பக்கத்து பாசல 3 நாள் தான் நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளமா இருக்கும். அப்படிதான் நினைக்கணும். இதை அப்படி விசுவசித்தா 3ஆம் நாள் அவர் என்ன செய்தார்? அப்படி வந்தார். அப்படிதான் ஆண்டவர் பிள்ளைக்கு நாங்கள் நினைக்கணும். அதுக்காக நான் 3 நாள் எனக்கு உபத்திரம், நான் 3 நிமிஷம் பண்ண எனக்கு ஏன்னா நான் உபத்திரம் இல்லாமலே வாழணும். உபத்திரம் இல்லாம வாழலாம், அது எந்த விசுவாசம். ஐயோ அந்த சிஸ்டர் போடுற பாடு, அதான் ஒரு விசுவாசம். அப்ப நீங்க என்ன செய்ய, ஆறுட்டியை கொடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆயிடு, உன்னை குறிச்சு யோசிக்காத. நான் ஜெபம் பண்றது, ஆண்டவரே மாலா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, என்னடா யோசிச்சு கொண்டே போயிட்டு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் எல்லாம் பாட கட்டுறது. நாளைய நாளை குறித்து என்ன செய்யாத, என்ன செய்யாத, கவலைப்படாத. உடனே இப்போ மாலா என்ன நினைக்கும் தெரியுமா? இவருக்கு தான் தெரியும் திங்கக்கிழமை இந்த இவன் என்ன சொல்ல போறான்னு அவன் சொல்லலாம். கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். எத்தனை நம்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லு, கத்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? எங்க பார்த்துக்கொள்வார்? அவருடைய பர்வதத்துல. எல்லாரும் சொல்லுங்க, கத்தருடைய சபையில என்ன செய்யப்படும்? பார்த்துக் கொள்ளப்படும். நம்புறீங்களா? பார்த்துக் கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த வேளையில் எழுந்து நிற்போம். எல்லாரும் சொல்லுங்க, I have the resurrection power. சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 24:7 சொல்லுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா என்ன செய்வாரா? உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் பராக்கிரம் உள்ளவர், அவர் யுத்தத்தில் வல்லவராமே. அவருடைய பலம் தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த சபைக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பலம் மனுஷ பலம் அல்ல, நம்புங்க. ஒரு பிசாசுடைய பலம் அல்ல, அந்த ராஜாதி ராஜாவுடைய பலம். அது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம். நீங்க கட்சித்தா அந்த இடத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களின் நடுங்கும். நீங்க இயேசுடைய நாமத்தை சொன்ன அண்ட சராசரங்களில் இருக்கிற சத்துருடைய சகல வல்லமைகளும் அடங்கும். அதை விசுவாசி. நீ இந்த தேசத்திலிருந்து கட்டளையிட்டாலும் இலங்கை தேசத்தில் பிசாசு கட்டப்படும். இந்த தேசத்திலிருந்து நீ கட்டளையிட்டாலும் இந்தியா தேசத்தில் கட்டளை அங்க கட்ட அவிழ்க்கப்படும். எத்தனை நம்புறீங்க? உலகம் முழுவதும் அங்கே கிரிய செய்யக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்கு போதும் போதும் போதும். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான். அவருடைய பலத்தை தரித்துக் கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கள். காத்திருந்தார்கள், தரித்தார்கள், அதனால தேசங்களை சுதந்தரித்தார்கள். தேவ சபையே, நீங்களும் நானும் காத்திருந்து பெற்றிருக்கிறோம், கிருபையாய் பெற்றிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. இந்த செத்த பாம்பை கண்டு பயப்படாத, பிசாசுடைய கிரியைகள் கண்டு பயப்படாத. மனுஷன் உனக்கு என்ன செய்வான் என்று சொல்லு, அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லு. சாக போகிற மனுஷன், புல்லுக்கப்பாய் இருக்கிற மனுஷன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது ஒன்றுமே வாய்க்காது, நம்பு. உனக்குள்ள வல்லமை இருக்கு. போக வேண்டிய இடம் வரைக்கும் அது உன்னை கொண்டு போகும். சேர்க்க வேண்டிய இடம் வரைக்கும் அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும். செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் அது செய்யும். நீ சின்னவன் பெரியவன் என்று பார்க்காத, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை. இந்த வேளையிலும் அந்த வல்லமையினால நான் இன்னும் நிரப்பப்பட்டு போகணும். அந்த அபிஷேகத்தால நான் நிரம்பி போகணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு வேணும். அல்லது நான் என்னுடைய மாமிச பலவீனத்தினால என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் விசுவாசிக்க முடியாதபடிக்கு ஏதோ தவறுகளின் நிமித்தம் எனக்கு அவிசுவாசம் வந்திருக்கலாம். நான் அதை திரும்பி புதுப்பிக்கணும். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார்கள். தைஷ நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். இந்த இதில் இருக்கிற ஒரு 3 நாளுக்கு கதிரை வரிசையை எடுத்து ஆண்டவர் பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த வல்லமை அவர்களுக்குள்ள வந்தது போல ஆண்டவர் இந்த நாளில் திரும்ப எங்களுக்கு இந்த வல்லமையை தருவார். உலகம் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்லாம இருக்கலாம், நாம சொல்லுகிறோம். காரணம், ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் எங்கள் மேல பலிக்கணும். அப்பா, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற போது பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் எனக்குள்ள வரும்.
அந்த பரிசுத்தாவி வருகிற போது ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் ஆலோசனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிற அந்த ஆவியானவர் எனக்குள்ள வருவார். அந்த பலம் வருகிற போது, சத்துரு வெள்ளம் போல வருகிற போது எனக்குள்ள இருக்கிற பலம் அது எழுந்து கொடி பிடிக்கும். வறுமை வழிபோக்கனை போல வருகிற போது எனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யமான உயிர்த்தெழுந்த வல்லமை எழுந்து நின்று வறுமையை பறக்கடிக்கிற புயலை போல, பெருவெள்ள இரைச்சலை போல அதை காற்றோடு காற்றாய் பறக்க பண்ணி விட்டுவிடும். உனக்கு அந்த அபிஷேகம் வேணும். உன்னைக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தால் ஒருவர் முன் மேலே கை போட முடியாது. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் சத்துரு உன் மேலே கை போட முடியாது. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் பாவம் உன் மேலே கை போட முடியாது. உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் உலகம் உன் மேலே கை போட முடியாது. எந்த ஒரு மனிதர்களும் உனக்கு உன் மேலே கை போட முடியாது. காரணம் உயிர்த்தெழுந்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான் உன்னை நடத்தும். ஆனாலும் இந்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த அனாயிண்டிங், இந்த கார்ப்பரேட் அனாயிண்டிங் இருக்கிறபடினால, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கிய அபிஷேகம் இருக்கிறபடினால அது ஒருவர் மேல ஒருவர் தொடர்ந்து அது வரும். நீங்க அபிஷேகம் பண்ணப்படுவீங்க. அபிஷேகம் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வியாதிகள் மாறும். அபிஷேகம் பண்ணப்படுகிற போது கட்டிகள் கரைஞ்சு போகும், கேன்சர்கள் மாறி போயிடும், கற்பங்கள் திறக்கப்பட்டிடும், அங்கே அடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படும், நல்ல ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும். எடுக்கிற எக்ஸாம்களில் நீங்க பாஸ் பண்ணுவீர்கள். நீங்க செய்கிற தொழில்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை. உயிர்த்தெழுந்த வல்லமை. நீங்கள் யாராவது எதிர்பார்த்திருந்தால் அந்த எதிர்பார்த்த காரியம் கட்டாயமா நடக்கும். எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாய் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும். எல்லாரும் கண்களை மூடி சோமனுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வாயத்திர, நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும், நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும், நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும், நான் உன்னை அபிஷேகம் பண்ணணும். கர்த்தர் இந்த வேளையில கைகளை வைப்பார். கர்த்தர் இந்த வேளையில உங்களை தொடுவார். கர்த்தருடைய கரம் பராக்கிரம கரம் போல உங்களை தொடும். அது பஞ்சு கரம் போல உங்களை தொடும். அது பனிமலையில உங்களை தொடும். கேளுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. எல்லாரும் எல்லாரும் கண்களை முடிச்சோம். ஆவியானவரே சொன்னீங்களே நான் அபிஷேகிப்பேன் என்றையா. இந்த தெய்வமே ஓ ஆவியானவரே, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. உந்தனாவியின் கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்றான்னு சொன்னீங்களே. அபிஷேகத்தால் தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவன்னு சொல்லி நிரப்பிடுங்க என்னை. விசுவாசிக்கிறவங்க உள்ளத்தில் இருந்து ஓடும் சொல்லி நிரப்பிடுங்க 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 என்னையே நிரப்பிடுங்க. ஓடன ஜனங்களை நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னையே. தாகத்தோடு ஓடி வந்த உங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய கர்த்தர் நீங்க நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த ஆண்டவர் நீங்க இந்த வேளையில வைக்க போறீங்க ராஜாவே.
இன்றைய நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசமாய் வாழ்வார்கள். இன்றைய நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைய நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் கடன் வாங்காமல் கடனை கொடுப்பார்கள். இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வருகையில போகையில ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளால் வருகிற சமாதானம் பெரிதாய் இருக்கும் ஐயா. கற்பத்தின் கவினிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ராஜாவே. வாஞ்சையோ தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையோ தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். நம்முடைய மத்தியில் நிற்கிறார். அவர் இந்த வழியில நம்ம அபிஷேகம் பண்ணுவார். அவர் தொடுவார். Thank you, Holy Spirit. Thank you, Father. பிதாவே, இந்த வேளையில் நம்ம இடையில இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்றுக்கொள்ளட்டும். Esta noite, ஓ இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகள் மேல் நம்முடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ரிலீஸ் ஆயிச்சு. Fill out. ஓ ரமா சந்தலா கதரமனா நீகா பாபா ரபா சந்தலா இமாரபா சந்தலோ கோரோ சந்தரா யாலாபா ரிலீஸ் ஆயிச்சு. இமாமரா கா சந்தலா கதரா ஓ சந்தல கதல மணிகலா யாலோ நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய அபிஷேகம் வரணும். பிள்ளைகள் மேல் நம்முடைய அபிஷேகம் வரணும். ஓ ரிமா மாமா பாபா ராசியாதா ரிலீஸ் anointing. பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் பரிசுத்த ஆவியானவர் பெருவெள்ளத்தை போல இப்பொழுதே இந்த பிள்ளைகள் மேல நீங்க வந்து இறங்குவீங்களாக. I release anointing. இமரபா சியந்தலக. Lord, fill. Thank you, Jesus. Thank you, Joseph.